Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வரும் ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளில் மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக முதல்வராக இருக்கும் மம்தா பானர்ஜி மீண்டும் 4வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றும் நம்பிக்கையோடு களத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. கடந்த வாரம் ஹால்தியாவில் நடந்த பிரம்மாண்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, பாஜக ஆளும் மற்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி போலவே பாஜக ஆட்சி அமைந்தால் மேற்கு வங்கமும் அதே வளர்ச்சியை அடையும் என்று உறுதியளித்தார். மாநிலத்தில் அதிக தேவை இருந்தபோதிலும் மீன் உற்பத்தியில் தன்னிறைவு அடையாத மேற்கு வங்கம் மற்ற மாநிலங்களிலிருந்து மீன் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது என்றும் இதற்கு மம்தாவின் நிர்வாக திறனற்ற ஆட்சியே காரணம் என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த மீன் உற்பத்தி, கடல் உணவு ஏற்றுமதி இரட்டிப்பாகியிருக்கிறது. மீன் போன்ற ஒரு அடிப்படை தேவையை கூட 15 ஆண்டுகால ஆட்சியில் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் வழங்க முடியவில்லை என்றும், அசாம், ஆந்திரா மற்றும் பீகாரில் இருந்து மேற்கு வங்கம் மீன் இறக்குமதி செய்து வருவதாக கூறினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மம்தா பானர்ஜி, முன்பு ஆந்திராவில் இருந்து மீன்களை இறக்குமதி செய்து வந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் இப்போது இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டதாக கூறியிருக்கிறார். ஆனால் 2022-23 நிதியாண்டில் மேற்கு வங்கம் பிற மாநிலங்களில் இருந்து 1.51 லட்சம் மெட்ரிக் டன், 2023-24 1.36 லட்சம் மெட்ரிக் டன், 2024-25 1.22 லட்சம் மெட்ரிக் டன் மீன்களை மேற்கு வங்கம் இறக்குமதி செய்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. இந்த சூழலில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்களின் உணவு உரிமையை பறித்து விடுவார்கள் என்றும், குறிப்பாக மேற்கு வங்க மக்களுக்கு மிகவும் பிடித்தமான மீன் மற்றும் இறைச்சி உண்ணுவதை தடை செய்து விடுவார்கள் என்றும் மம்தா பானர்ஜி பிரச்சாரம் செய்து வருகிறார். மேற்கு வங்க மக்கள் மீனை வெறும் உணவாக மட்டுமல்லாமல் தங்கள் பாரம்பரியத்திற்கும் பெருமைக்கும் அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். எனவே மீனை பற்றி பேசி பிரதமர் மோடி மேற்கு வங்க மக்களின் உணர்வோடு பாஜகவை கொண்டு சேர்த்திருக்கிறார். பிரதமரின் வழியாக மீன் உணவை புகழ்ந்தும் மேற்கு வங்க மக்களின் பாரம்பரியத்தை போற்றியும் பாஜக பிரச்சாரம் செய்து வருகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக வேட்பாளர்கள் மீன் சந்தைகளுக்கு செல்வதும், மீன் வாங்குவதும், அதை பொதுவெளியில் உண்பதையும் வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜர்ஹாட், கோபால்பூர் பகுதி பாஜக வேட்பாளர் தருண் ஜோதி திவாரி மீன் சந்தைக்கு சென்று பிரச்சாரம் செய்ததோடு அங்கே மீன் சாதம் சாப்பிட்டுக் கொண்டே பேட்டியளித்திருக்கிறார். மாநில பாஜகவின் மூத்த தலைவரும் கரக்பூர் நகர தொகுதி வேட்பாளருமான திலீப் கோஷ் மீன் சந்தையில் விற்பனையாளர்களுடன் கலந்துரையாடி பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார். இதனால் பாஜகவுக்கு எதிரான மம்தா பானர்ஜியின் தேர்தல் வியூகம் மக்களிடம் எடுபடவில்லை என்று கூறப்படுகிறது.